அறந்தமிழர்களுக்கு இனிய வணக்கம். அமெரிக்கா, இஸ்ரேல் இரண்டும் சேர்ந்து ஈரானை தொடர்ந்து தாக்கிக் கொண்டு வருவதும், இந்த போர் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது என்று அறிவித்த பிறகும் தாக்குதல் தொடர்ந்து வருவதையும் நாம் அனைவரும் அறிவோம். மற்ற புவியினுடைய மற்ற இடங்களில் நடக்கிற போர்கள் இது குறித்து மக்களுக்கு பெரிய அளவுல தெரியாம இருந்தது. ஆனால் இந்த அமெரிக்க ஈரானுக்கு இடையே நடந்த போர் குடும்ப பெண்மணிகள் உட்பட சிறுவர்கள் உட்பட எல்லோருக்கும் தெரிய அளவிற்கு மாறிவிட்டது. காரணம் எரிபொருள், சிஎன்ஜி, எல்பிஜி, பெட்ரோலிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு வரும். இது மாதிரியான பிரச்சனைகள் வந்ததுனால இன்னைக்கு பல பிரச்சனைகள் பெரிய அளவுல இயங்கக்கூடிய உணவகங்கள்ல இருந்து, பள்ளி கல்லூரிகளுடைய விடுதிகளில் இருந்து அடுத்து என்ன செய்ய போறது அப்படின்ற அளவுக்கு யோசிக்க தொடங்கி இருக்கிறார்கள். பல இடங்களில் அதை மூடி இருக்கிறார்கள். இந்திய பிரதமரும் கூட முதலில் நம்பிக்கை தெரிவித்து கொரோனா போல் ஒரு நிகழ்ச்சி வரப்போகிறது, நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நாளைக்கு கூட அவர் முதலமைச்சர்கள் எல்லாத்தையும் கூட்டி ஒரு சந்திப்பை நிகழ்த்துகிறார். என்ன நடக்கிறது? இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? இந்த செய்திக்கு பின்னால் பார்ப்போம். உலகப் போர்கள் ஒவ்வொன்றும் தொடங்கிய பொழுது அதற்கு தொடக்கம் ஜெர்மனி போன்ற நாடுகள் மிக முக்கிய காரணமாக இருந்தாலும், போர்களை முடித்து வைத்த அந்த பெருமையோ அல்லது அதற்கான ஒரு வரலாற்று காரணியாக அமெரிக்கா இருந்திருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் வெற்றி தங்களுடையதுதான் என்பதை அவர்கள் வெளியிலே பறைசாற்றி இருக்கிறார்கள். சமீபத்தில் வெனிசுலா அதிபரை இரவோடு இரவாக குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு போனதை கூட ஒரு பெரிய அளவில் மற்ற நாடுகளில் இருந்து ஒரு விவாதம் வரவில்லை. அவர் வரி விதிப்பு செய்தார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் தடுத்தும் கூட மீண்டும் அவருக்கு இருக்கிற ஒரு தனித்துவமான 30 நாள்களுக்குள் இருக்கிற சிறப்பு சட்டத்தை பயன்படுத்தி தொடர்ந்து தான் என்ன நினைக்கிறாரோ அதை செய்து கொண்டு வருகிறார். ஒரு தேன் கூட்டை தொட்டது போல ஈரான் குறித்து அவர் குறைத்து மதிப்பிட்டார் என்றே சொல்ல வேண்டும். இஸ்ரேலை நம்பி இப்ப அவங்க நாட்டுக்குள்ள அவர் நாட்டினுடைய பாதுகாப்பு அதிகாரி கூட ராஜினாமா செய்தார். நீங்க இஸ்ரேலை நம்பி எதுக்கு இப்படி நீங்க போர் செய்யணும்? அவர்கள் நாட்டினுடைய வீரர்கள் ஒரு 11 பேர் இன்னைக்கு கொத்து கொத்தாக காசாவில் ஒரு உயிரினங்கள் உயிர்கள் எல்லாம் பலியா இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதுலயும் இப்போ ஐநா சபைக்கு போய் இஸ்ரேல் முறையிடுது. இங்க பாருங்க, நீங்க ரசாயன குண்டுகள் எல்லாம் ஈரான் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு. இப்ப நீங்க இது வரைக்கும் இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு இப்ப இஸ்ரேல் ஒன்றை அவர்களுக்கு சாதகமாக காட்டி ஒரு சாதாரணமாக குறைத்து மதிப்பிட்டு அமெரிக்கா தொடங்கிய இந்த ஈரான் மீதான போர் எப்படி நிறுத்துறதுன்னு அவருக்கு தெரியல. பல முறை 13 முறை நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம், இனி அவர்களிடம் அடிப்பதற்கு எதுவும் இல்லை என்று சொன்ன பிறகுதான் மீண்டும் தீவிரமாக தாக்குதல். அமெரிக்கா அந்த வளைகுடா நாடுகளில் எல்லாம் அவங்க ஒரு போர் செய்வதற்கான தளம் இருக்கு. அதன் மீது ஈரான் கடுமையான தாக்குதல் நிகழ்த்தியது. குறிப்பாக கத்தாரின் மீது, எரிசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்திய போது அமெரிக்கா அதிர்ந்துதான் போனது. நாங்க நினைச்சு பார்க்கல இந்த அளவுக்கு அவங்க அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு. அமெரிக்க அதிபர் ட்ரம்பே வாய்விட்டு சொன்னார். இதற்கு பிறகு உலக நாடுகள், நேச நாடுகளாக இருக்கக்கூடிய நேட்டோ நாடுகள் எல்லாமே அவங்க தனியா நின்றுட்டாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு 33 கிலோமீட்டர் அகலம் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த ஹார்மோஸ் நீரிணை, இந்த இடத்துலதான் பெரும்பாலான உலக நாடுகளுக்கு எல்லாம் ஒரு 20% கப்பல்கள் மூலமாக கச்சா எண்ணெய் வந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்த மட்டுமே ஒரு 40% இந்தியாவிற்கான தேவைகளை அங்கிருந்து தான் வருகிறது. அவங்க இந்தியாவையும் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் எல்லாம் ஒரு நட்பு நாடாக நினைச்சு அதை அந்த சைடு அவர்கள் பயணிப்பதற்கு அனுமதிக்கிறார்கள். ஆனா அமெரிக்காவை சேர்ந்த அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளுக்கு எல்லாம் அவங்க அனுமதி தரவில்லை. அதே மாதிரி சீனாவுக்கும் அவங்க தந்திருக்கிறாங்க. ரஷ்யாவும் கொஞ்சம் அவர்கள் கேட்டு பெற்று அவர்கள் சென்று கொண்டிருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. இப்ப அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வந்திருக்கிறது. என்னவென்றால், இந்த போர் தொடங்கும் போதே அவர் சொன்னார், ஒரு 4 வாரம் நீடிக்கும், அதுக்குள்ள நாங்க ஒரு கம்ப்ளீட் பண்ணிடுவோம், ஈரான் எங்களிடம் அடிபணியும் அப்படின்லாம் அவர் பேசினார். ஆனா இன்னைக்கு அமைச்சரவையை கூட்டி முன்பை விட தீவிரமாக தாக்குவோம், அதையும் அவர் ஒரு 2 நாளைக்கு முன்னால சொன்னார். 48 மணி நேரம் நாங்க டைம் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் உங்களுடைய எரிசக்தியின் மேல நாங்க அடிப்போம் அப்படின்னு சொன்னார். அதற்கு முன்னால பெட்ரோலிய பொருட்கள் எல்லாத்தையுமே தேக்கி வைத்திருக்கிற கார்கோன்ற ஒரு சின்ன தீவு, அங்க நாங்க அடிப்பண்ணாரு, ட்ரை பண்ணாரு, அவங்களால முடியல. இப்போ உலக நாடுகள் எல்லாமே அமெரிக்காவுக்கு நெருக்கடி தருகிறது. அதே போலவே அமெரிக்க மக்களுமே பெரும்பான்மையோர் எதுக்கு இந்த போர், யாருக்காக பண்றீங்க என்ற கேள்விகள். அவருக்கு ஒரு 36% அவருடைய செல்வாக்கு சரிந்திருக்கிறது. எப்பயுமே ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை அமெரிக்க அதிபர்கள் தங்கள் செய்த செயல்களினுடைய ஒரு செல்வாக்கு எப்படி இருக்கிறது அப்படின்ற கருத்து கணிப்பு இங்கு மாதிரி அல்ல, அந்த கருத்து கணிப்புகள் ஓரளவு துல்லியமாக இருக்கும். இதையெல்லாம் அறிந்தவர் இப்ப எப்படி இதுல இருந்து மெல்ல வெளியில வருது அப்படின்னு அவரு, நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம், இப்ப முடிக்க போறோம், மேலும் ஒரு 5 நாள் கெடு கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னார். நீங்க யாரோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறீங்க? ஈரான் வெளியுறவுத்துறை தளபதிகள்
அந்த கூட்டுப்படையினுடைய தளபதி வந்து கேட்கிறாரு. அவரோடய பேசிட்டு இருப்பாராட்டிருக்கு என்று இது வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு அவமானமாக அமெரிக்க அதிபருக்கு நேர்ந்து விட்டது. அதனால அவர் மீண்டும் இல்லையே நாங்க பேசிட்டு தான் இருக்கோம். அவங்களுடைய டெலிகாம்ஸ் எல்லாம் வந்து தொலைத்தொடர்பு எல்லாம் அழிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க நாங்க அவர்களோட தான் பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர்கள் மறைமுகமாக மற்ற நாடுகள் குறிப்பாக கத்தாரும் இப்பொழுது முன்பிலிருந்தே இவர்களுக்கு வந்து ஒரு எந்த வகையிலாவது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தணும்னு அவங்க ரொம்ப கடுமையா முயற்சி பண்ணாங்க. ஆனா இது முடியல. இப்ப பாகிஸ்தான் மூலியமாக மறைமுகமான ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ஈரான் எந்த வகையிலையும் பின்வாங்குவதாக இல்லை. ஒரு 15 ஒப்பந்தங்கள் கொடுக்குறாங்க. நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு. ஈரான் அதையெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்குது. அவங்க திருப்பி ஒரு கண்டிஷன் போடுறாங்க. எங்களுக்கு ஏற்பட்ட இந்த பொருளாதார இழப்புக்கு நீங்க தான் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஈரான் கேட்கறாங்க. இது அமெரிக்காவுக்கு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா எங்க ஒரு போர் நடந்தாலுமே ஓவல் ஆபீஸ்ல உக்ரைன் அதிபர் எப்படி அவர் நடத்தினாருன்னு தெரியும். ஏன்னா நான் உங்களுக்கு போருக்கு உதவி பண்ணியிருக்கோம். அதுக்கு பிரதிபலனா நீங்க என்ன தரீங்கன்னு. அந்த மாதிரிதான் அமெரிக்கா ஒவ்வொரு போரின் என்பதும் அவர் எங்களுக்கு செயல்படுவாங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டா அவங்க லாஸ நீங்க தான் கொடுக்கணும்னுவாங்க. ஆனா இந்த முறை ஈரான் என்ன கேட்கிறது என்றால் எங்களுக்கு ஏற்பட்ட இழப்பை அமெரிக்கா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இனிமேல் நீங்க வந்து போர் தொடுக்க கூடாது அப்படின்றது உத்தரவாதம் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த அணுசக்தி கொள்கைகள் எல்லாம் நீங்க எங்களுக்கு பாடம் நடத்தாதீங்க. இது எல்லாம் அமெரிக்க அதிபருக்கு குறிப்பாக டொனால்டு ட்ரம்ப் போன ஒரு பெரிய ஆளுமையா நாம நினைச்சா எதை வேணாலும் செய்யலாம் என்று நினைக்கக்கூடிய ட்ரம்ப் மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கு. இது பெரிய அதிர்ச்சி தான். அவர் என்ன இது எப்படி இருந்து வெளியில வர்றது, அதே நேரத்துல அவங்க வந்து தோல்வி ஒப்புக்கணும், அவங்க மண்டியிடணும்னு கிட்டத்தட்ட சொல்றாங்க. நாங்க இருக்கிற வரைக்கும் மிக தீவிரமாக நாங்க போரிடுவோம். இதுதான் இப்போது இருக்கிற நிலைமை. இப்போ இந்த இடத்துல உலக நாடுகள் எல்லாருக்கும் ஒரு பதட்டம் வந்திருக்கிறது. பிலிப்பைன்ஸ் மாதிரியான நாடுகள் எல்லாம் ஒரு அவசர நிலை மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அமெரிக்காவே இப்போ கேபினெட் ஒரு கூட்டி அவர் அவசர நிலை கொண்டு வந்திருக்காரு. ஏன் கொண்டு வந்திருக்காருன்னா தன்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, தான் நினைச்சதை செய்யலாம். அவர் என்ன செய்ய போறாருன்றது ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளதாக இருக்கக்கூடும். அதே இந்த விஷயங்களை உற்று கவனிச்சிருக்கிற இந்தியா மாதிரியான நாடுகள், ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து இந்தியாவின் மீது வரி விதிக்கிறார். நீங்க வாங்குற கச்சா எண்ணெயினுடைய விலையில தான் ரஷ்யாவே போர் பண்ணுது அப்படின்னு அவர் தொடர்ந்து அதை பேசி இந்தியாவிற்கான வரி விதிப்புகளை எல்லாம் மிக அதிகமாக கொடுத்து வந்தார். ஆனால் எல்லாருக்கும் ஒரு டிப்ளமேட்டிக் பொசிஷன், எல்லாருக்கும் ஒரு நல்லவராக ஒரு நிலையில வெளியுறவு கொள்கை வைத்துக் கொண்டிருக்க இந்தியா மாதிரியான நாடுகள் எல்லாம் எப்படி 2 பக்கம் இருந்து தப்பிக்கிறது என்ற ஒரு இக்கட்டான நிலையில தான் இருக்கிறாங்க. இதற்காகத்தான் நாளைக்கு பிரதமர் அவர்களும் ஒரு சந்திப்பு நிகழ்த்தி நல்ல வேளையாக இந்தியா மாதிரியான நாடுகள் ஓரளவு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபியூலுக்கு, இப்ப எலக்ட்ரிக்கல் ஆகட்டும், பல்வேறு ஆல்டர்னேட்டிவ் ஃபியூலுக்கு நம்ம மாறி இருக்கோம். சிஎன்ஜி ஆகட்டும், எல்லாமே ஒரு பெட்ரோலிய பொருட்களை தோண்டி எடுக்கும் போது பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் எல்லாம் உள்ள தோண்டி எடுக்கும் பொழுது முதல்ல வரக்கூடிய ஒரு நேச்சுரல் கேஸ், அதைத்தான் எல்என்ஜின்னு சொல்லுவாங்க. அதை வந்து எடுத்து அதை மறுபடியும் அது கேஸ் ரூபத்துல வரத மறுபடியும் அதை ரீஃபில் பண்ணி மீண்டும் அதை வந்து சிஎன்ஜியா மாற்றி அதை வந்து மறுபடியும் எல்என்ஜி எல்லாம் மாற்றி உரம் போன்ற விஷயங்களை தயாரிப்பதற்கு பயன்படுகிறது. அதுவும் இப்ப விலையே இருக்கிறது. ஆக இப்போ எரிபொருள் பாத்தீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் ஒரு விலைவாசிக்கு அதுதான் காரணமாக இருக்கு. ஏன்னா டிரான்ஸ்போர்டேஷன் அதனுடைய விலை ஏறிச்சுன்னா தொடர்ந்து மற்ற எல்லா விலையும் ஏறும். அதனால இது ஒரு மிகப்பெரிய இக்கட்டான ஒரு நிலையில இருக்கிறது. இந்த ஹார்மோஸ் நீரிணை இது ஒண்ணுதான் ஈரானுக்கும் மிகப்பெரிய பலம். இந்த ஒரு பலத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு தாக்கம் இல்லை. ஏன்னா உலக நாடுகள் முழுவதும் அவங்களை திரும்பி பாக்குறாங்க. அமெரிக்கா முன்னாள்ட்டு எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை பாருங்க அப்படின்னு வர்றதுனால அதை தீர்க்க வைப்பதற்கும் அவருக்கு வழி தெரியவில்லை. இந்த இக்கட்டான சொல்லி வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு கடினமான, ஏன்னா ஈரானை விடுவதாக இல்லை, அமெரிக்காவுக்கும் இது வந்து ஒரு ஈகோ பிரச்சனை ஆயிடுச்சு. அதை எப்படி தீர்க்கிறது அவர்களுக்கும் தெரியல. அப்ப இது ஒரு இக்கட்டான நிலை. குறிப்பாக எரிபொருளுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழல் வருவதற்கு இந்தியா தயாராக இருக்கிறது. அதனாலதான் அவர் கொரோனாவோட ஒப்பிட்டார். அது வந்து வெளியில இருந்து வந்தக்கூடிய ஒரு ஒரு டிசீஸ், அதை நாம் எதிர்கொள்ளதான் வேணும். அதே மாதிரி இது இந்தியா எந்த வகையிலும் இதுல காரணமா இல்லை. ஆனால் ஒரு அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு, ஈரானுடைய நிலைப்பாடு, இது வந்து ஒரு பிரச்சனை வருகிறது. எரிபொருள் தட்டுப்பாட்டிற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மற்ற இடங்கள்ல இருந்து கொண்டு வந்தா அது ஒரு 40-45 நாள் ஆகும். அதனால இந்த கேப்பை எப்படியெல்லாம் நாம வந்து அதை ஒரு ஃபில்ஃபில் பண்ணணும் அப்படின்ற ஒரு அறிவுரைகளை தான் நாளைக்கு பிரதமர் அவர்கள் வந்து கொடுப்பதாக இருக்கிறார். எனவே மக்களும் கூட ஒரு இந்த காணொலியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எரிபொருள் தட்டுப்பாடு என்பது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால எந்த அளவுக்கு சிக்கனமாக பயன்படுத்த முடியுமோ, ஒரு கூட்டு சமையல்களை எல்லாம் எப்படி எல்லாம் செய்ய முடியுமோ இது எல்லாம் அதை முயற்சிக்க வேண்டும். அதற்கான காலம் வந்து விட்டது. அதே மாதிரி சோலார் சிஸ்டம் ஆகட்டும், இந்த எலக்ட்ரிக்கல் அடுப்புகள் ஆகட்டும், அதையெல்லாம் பயன்படுத்துவதிலையும் எந்த வகைகளையும் நம்ம ஒரு ஆல்டர்னேட்டுக்கான எரிபொருளுக்கு மாற வேண்டிய தருணம் வந்து விட்டது அப்படின்றத என்னுடைய நோக்கம். மீண்டும் ஒரு செய்திக்கு பின்னால் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.